இன்னைக்கு வந்து ஒரு உண்மையிலே நடந்த ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்பவம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜென்ரலா ஒரு தாய்க்கு வந்து தன்னுடைய பையனை வந்து யாராவது ரொம்ப புகழ்ந்து பேசினாங்கன்னா எல்லா தாய்க்குமே நார்மலா பிடிக்கும். அதே மாதிரி தன்னுடைய பையன் ஒரு திருடன், ஒரு விளங்காதவன், ஒரு கிரிமினல் அந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அந்த தாயால தாங்கிட முடியாது. இப்போ ஒரு சம்பவம் பெங்களூர்ல ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, தன்னுடைய பையன் வந்து ஒரு திருடன் அப்படின்னு தெரிஞ்ச அந்த தாய் வந்து அந்த பையன் எப்படியோ இறந்து போயிட்டான். அது வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இறந்து போயிட்டான். ஆனா தன்னுடைய மகன் வந்து இறந்தது தெரிஞ்ச அந்த தாய் அந்த பையனோட பாடியை வந்து வாங்க மறுக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு பையன் வந்து நான் பிறந்ததை வந்து அசிங்கமா நினைக்கிறேன். இது என்னோட பையனே இல்லை, எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி திருடன் வந்து எனக்கு பிறந்ததை நான் ஒரு அவமானமா நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தாய் வந்து அந்த பையனோட பாடியை வந்து இறுதி சடங்கு பண்றதுக்கு வாங்கவே மறுக்கிறாங்க. இப்படி ஒரு உண்மையான சம்பவம் வந்து இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டின். பெங்களூர்ல கோணனகுண்டே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு இந்த ரெடிமேட் ட்ரெஸ்லாம் தைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பின்னால காட்டுப்பகுதி, நிறைய இடங்கள் வந்து இந்த புதர் செடி கொடின்னு வளர்ந்து காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில ஒரு டெட் பாடி ஒன்று கிடக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சு அங்குள்ள மக்கள் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து அந்த கோணனகுண்டே போலீஸ் வந்து அங்க வராங்க. வந்து அந்த பாடியை வந்து கைப்பற்றி அதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அவங்க அந்த பாடி கிடந்த அந்த ஏரியாவில் வந்து சுற்றி விசாரணை பண்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்காக. அந்த விசாரணையில வந்து பெருசா எதுவும் துப்பம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என்னடா நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த பாடி நடந்த இடத்துல வந்து ஏதாவது தடயம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சுத்தி அதை அந்த புதற்குள்ள தேடி பார்க்கும்போது ஒரு செல்போன் ஒன்று கிடைக்குது. அந்த செல்போனை எடுத்து அந்த செல்போனை கொஞ்சம் இது பண்ணி பார்க்கும்போது அந்த செல்போன்ல வந்து சில தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அங்க இறந்தது விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற ஒரு 37 வயசு பையன், கேரளாவை சேர்ந்த பையன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த போன்ல இருக்கிற போட்டோ வந்து அந்த பெங்களூர் போலீஸ், அந்த கோணனகுண்டே அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் வந்து கேரளா போலீஸ்க்கு, இந்த பையன் கேரளா அப்படின்னு உடனே கேரளா போலீஸ்க்கு வந்து அந்த போட்டோ வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. கேரளா போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த போட்டோவை வச்சு அந்த பையனோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அந்த பையனோட அம்மாட்ட வந்து இந்த தகவலை தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்திட்டு அந்த பையனோட அம்மாவை வந்து கூப்பிடுறாங்க. இவங்க கேரளாவில் இருக்காங்க, சம்பவம் நடக்குது பெங்களூர்ல நடக்குது. ஸோ அந்த போலீஸ் வந்து அந்த பாடியை வந்து பார்த்து உங்களோட பையன் தானா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாடியை வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு கேரளாவில் இருந்து பெங்களூருக்கு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா, அந்த இறந்து போன அந்த விஷ்ணு பிரசாத் அந்த பையனோட அம்மா வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு பேக்ரவுண்ட்ல ஏகப்பட்ட திருட்டு கேஸ் இருந்தது அந்த அம்மாவுக்கு தெரிய வருது. ஸோ அந்த அம்மா வந்து நான் வரைய மாட்டேன், என்னோட பையன் வந்து ஒரு விளங்காதவன், அவன் நல்லவன் கிடையாது, அவன் பெரிய திருடனா மாறிட்டான். ஸோ இது வந்து எனக்கு பெரிய அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அதனால நான் வரைய மாட்டேன் அப்படின்னு வந்து மறுக்கிறாங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்கள ரொம்ப பேசி எடுத்து சமாதானப்படுத்தி ஃபைனலா எப்படியோ அங்க கூட்டிட்டு போறாங்க பெங்களூருக்கு. பெங்களூர் கூட்டிட்டு போய் அங்குள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பிணவரைகள் இருக்க இடத்துல வந்து அந்த பாடி வச்சிருக்காங்க. அந்த இதை எடுத்து காட்டுறாங்க. பையனோட பாடி எடுத்து அந்த அம்மாட்ட காட்டும்போது இது உங்க பையன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக காட்டுறாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு ஆமா என்னோட பையன் தான் அப்படின்ட்டு சொன்ன பிறகு ஓகேமா அப்படின்னா அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு நீங்க பாடியை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அந்த அம்மா வந்து பாடியை வாங்க மறுக்கிறாங்க. இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் கொண்டு போக மாட்டேன், இப்படி ஒரு அயோக்கியனை பெற்றதுக்காக நான் வந்து ரொம்பவே வருத்தப்படுறேன், இவன் வந்து பெரிய ஃப்ராடு, இவன் வந்து பெரிய திருடன், அதனால நான் எனக்கு இது வேண்டாம், நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கங்க, நான் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அவங்க கேரளாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. போலீஸ்க்கு என்னடா இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு, அந்த அம்மா வந்து தான் பெத்த பையனையும் வாங்க மாட்டேன்னு போயிட்டாங்களே அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் வரல. ஃபைனலா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த விஷ்ணு பிரசாத், அந்த 37 வயசு நிறைஞ்ச அந்த விஷ்ணு பிரசாத் அந்த பையனோட டெட் பாடியை வந்து ஃபைனலா அடக்கம் பண்ணி அவனோட அந்த இறுதி சடங்கையும் முடிக்கிறாங்க. போலீஸ் வந்து இவனோட பேக்ரவுண்டை வந்து விசாரிக்கும் போது இவன் வந்து மிகப்பெரிய திருடன், இவனுக்கு வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அப்படின்ட்டு சவுத் இந்தியா ஃபுல்லா 30க்கு மேல ஏகப்பட்ட திருட்டு கேஸ் இருக்குது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்ட்டா, சரி ஃபைனலா இவன் எப்படிதான் செத்தான், இவன் வந்து தன்னாடி சூசைட் பண்ணி செத்துட்டானா இல்லாட்டி இந்த மாதிரி திருட்டு கேஸ்ல ஏதாவது அல்லது வேற ஏதாவது கேஸ்ல ஏதாவது மாட்டி யாராவது அவனை அடிச்சு கொண்டாங்களா அப்படின்ட்டு இவனோட சாவு வந்து ஒரு மர்ம சாவு அப்படின்ட்டு வந்து
கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸ் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கு தீவிரம். இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து பெங்களூர்ல அந்த கோணனகுண்டை அந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்குது. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அம்மா, அந்த இறந்து போன அந்த விஷ்ணு பிரசாத்தோட அம்மா, அந்த அம்மா வந்து அந்த பையனோட பாடியை வந்து வாங்காம போனது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கீங்களா? இல்ல என்னன்னாலும் அந்த அம்மாவோட பையன் தான், அது திருடனா இருந்தாலும் சரி, கொலகாரனா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவோட பையன் அப்படிங்கும்போது அந்த அம்மா அதை கண்டிப்பா வாங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கீங்களா? இந்த அம்மா வந்து பாடியை வாங்காம போனது தப்புன்னு நினைக்கீங்களா, கரெக்ட் தான் நினைக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.